தேவனாகிய கர்த்தர். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களையெல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. நாம் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு உரிய மகிமையை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும். தேவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த நன்மைகளையெல்லாம் நினைவு கூர்ந்து நாம் கர்த்தரை நன்றியோடு துதிக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்க வேண்டும். நம்முடைய இருதயம் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கும் பாதுகாப்புகளுக்கும் பராமரிப்புகளுக்கும் நாம் கர்த்தரையே சார்ந்திருக்கிறோம் என்பதை கர்த்தரிடத்தில் சொல்லும் வண்ணமாக நாம் அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட வேண்டும். நமக்கு தேவனுடைய கிருபையும் இரக்கமும் இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது என்று ஜெபம் பண்ணும்போது அவர் ஏற்கனவே நமக்கு காண்பித்த கிருபையையும் இரக்கத்தையும் அங்கீகரித்து அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். நாம் கர்த்தரை துதிக்கும் போது மற்றவர்களும் நம்மோடு சேர்ந்து அவரை துதிப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதற்காக கர்த்தருடைய நாமத்தை மனுஷர் மத்தியில் பிரஸ்தாபமாக்க வேண்டும். கர்த்தருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்த வேண்டும். அவருடைய அதிசயங்களையெல்லாம் நாம் தியானித்து பேச வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தர் நமக்கு அநேக நன்மைகளையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் தியானித்து அவருடைய அற்புதமான கிரியைகளை ஜனங்களுக்குள் பிரசித்தப்படுத்த வேண்டும். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உபாகமம் 6 முதல் 9 வரை. நாம் கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும். கர்த்தரிடத்தில் சந்தோஷமாக இருக்கிறவர்கள் மாத்திரமே கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவார்கள். தங்களுடைய சந்தோஷத்தை பற்றி கர்த்தரிடத்தில் சொல்லுவார்கள். மற்றவர்களிடத்திலும் சாட்சியாக அறிவிப்பார்கள். கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை தங்களுடைய பின் சந்ததியாருக்கு ஞாபகப்படுத்தி சொல்லுவார்கள். கர்த்தரை துதித்து பாடும் பாடல்களில் கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கும். நம்முடைய பின் சந்ததியார் அந்த பாடல்களை பயபக்தியோடு பாடும்போது கர்த்தர் தம்முடைய முன்னோர்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் மறவாமல் நினைவில் வைத்திருப்பார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தோற் சுருள்களில் ஆகமங்களை எழுதுவது வழக்கம். ஆனாலும் இது மிகவும் சிரமமான காரியம். எல்லோராலும் தோல் சுருள்களில் எழுத முடியாது. தோல் சுருள்களை பாதுகாத்து பராமரிப்பதும் கடினம். இதனால் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய சரித்திரங்களையும் கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளையும் அற்புதங்களையும் பாடல்களாக பாடி அந்த பாடல்களை தங்கள் பின் சந்ததியாருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இவ்வாறாக கர்த்தரை பற்றிய சாட்சி ஒவ்வொரு சந்ததியாக கடந்து வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். நம்முடைய பெருமைகளை பற்றியோ, நாம் சாதித்த காரியங்களை பற்றியோ, நாம் அடைந்த வெற்றிகளை பற்றியோ சுய பெருமை பேசக்கூடாது. கர்த்தருடைய உதவி இல்லாமல் நமக்கு ஒரு வெற்றியும் கிடைக்காது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் கர்த்தரையே துதிக்க வேண்டும். தேவனோடு நாம் ஐக்கியமாய் இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய சிலாக்கியம். தேவன் நம்முடைய கர்த்தராக இருப்பதும் நாம் அவருடைய ஜனமாக இருப்பதும் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம்.
ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 9:23-24. நாம் கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாட வேண்டும். அவர் சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். நம்முடைய சந்தோஷம் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சந்தோஷம் நமக்கு இன்னும் அதிகமாய் வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். கர்த்தருடைய வல்லமை என்னும் வாக்கியத்திற்கு கர்த்தருடைய கிருபை என்று பொருள். தேவனுடைய ஆவியானவரின் வல்லமை நமக்குள் கிரியை நடப்பிக்கிறது. தேவனுடைய நன்மையான ஈவுகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் தேவனிடத்தில் இருந்து மாத்திரமே வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். தேவன் நமக்கு வல்லமையை கொடுக்கவில்லை என்றால் நமக்கு ஒரு பலமும் இருக்காது. நாம் தேவனுடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற காலமெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும். அப்போதுதான் நாம் மரித்த பின்பு பரலோகத்திலே தேவனுடைய சமூகத்தில் நித்தமும் தரித்திருக்க முடியும். தேவனுடைய சமூகத்தை தேடுவதை நாம் ஒருபோதும் நிறுத்திவிடக்கூடாது. தேவனுடைய சமூகமே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்ச்சியடைய வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்கள் தங்கள் ஜீவியத்தில் நல்ல பங்கை தெரிந்தெடுத்திருக்கிறார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் கண்டுபிடிப்பார்கள். கர்த்தரை கண்டுபிடிப்பது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம். தேடுகிறவர்களால் மாத்திரமே கண்டுபிடிக்க முடியும். நாம் கர்த்தரை தேடும்போது அவரை கண்டுபிடிப்போம் என்னும் விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். விசுவாசத்தோடு கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்ந்திருக்கும். சங்கீதம் 105 கூறப்பட்டிருக்கிற புத்திமதிகள். கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். கர்த்தருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். கர்த்தரை பாடுங்கள், அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தருடைய அதிசயங்களையெல்லாம் தியானித்து பேசுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழட்டும். கர்த்தரை தேடுங்கள். கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் நாடுங்கள். கர்த்தர் செய்த அதிசயங்களை நினைவு கூறுங்கள். அவருடைய அற்புதங்களை நினைவு கூறுங்கள். அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளை நினைவு கூறுங்கள். கர்த்தரை துதிப்பதற்கு காரணங்கள். இது ஜெபத்தின் சிலாக்கியம். கர்த்தருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துதல். கர்த்தருடைய அதிசயங்கள், அற்புதங்கள், அவருடைய பரிசுத்த நாமம், அவருடைய வல்லமை, அவருடைய அதிசயங்கள், பூமி எங்கும் அவருடைய நியாய தீர்ப்பு. அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். கர்த்தர் நமக்கு சொன்ன செய்தியையும் அவர் நமக்கு செய்த அதிசயங்களையும் நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். சங்கீதக்காரர் இதை பற்றி சொல்லும்போது அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுகிறார்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தை நமக்காகவே எழுதி கொடுத்திருக்கிறார். அதை நம்மிடத்தில் நம்பி ஒப்புக் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வாயின் நியாய தீர்ப்புகள் அவருடைய கையின் நியாய தீர்ப்புகளாகவும் இருக்கிறது. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும்போது நமக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள ஐக்கியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆபிரகாம் கர்த்தருடைய தாசன். நாம் ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறோம். நாம் யாக்கோபின் புத்திரராய் இருக்கிறோம். நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இதுவே நமக்கும் கர்த்தருக்கும் இடையில் உள்ள ஐக்கியம். நம்முடைய முற்பிதாக்கள் தேவனிடத்தில் பயபக்தியாய் இருந்தார்கள். அவர்களுடைய சந்ததியாராகிய நம்மிடத்தில் பயபக்தி குறைந்து போய்விடக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் தாழ்ந்து போகக்கூடாது. இந்த பூமியில் நாமே தேவனுடைய சபையாராய் இருக்கிறோம். கர்த்தரை துதிப்பது சபையின் பிரதான ஊழியம். நாமே கர்த்தரை துதிக்கவில்லை என்றால் இந்த பூமியில் உள்ள வேறு யார் கர்த்தரை துதிப்பார்கள்? நாம் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனை துதிப்பதற்காகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தேவனை துதிப்பது நம்முடைய பிரதான கடமை என்பதை நினைவு கூர்ந்து நாம் எல்லோரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்க வேண்டும்.
அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்த வேண்டும். கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய அதிசயங்களையெல்லாம் தியானித்து பேச வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாட வேண்டும். நாமே கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். சங்கீதம் 105 கூறப்பட்டிருக்கிற தேவனுடைய கிரியைகள். கர்த்தர் பூமி எங்கும் நியாயத்தீர்ப்பு வழங்குவார். ஆபிரகாமோடே நித்திய உடன்படிக்கை பண்ணினார். நித்திய உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அவருடைய நித்திய உடன்படிக்கையை கைக்கொள்ளுமாறு கட்டளையிடுகிறார். ஆபிரகாமின் உடன்படிக்கையை ஈசாக்குக்கு இட்ட ஆணையாக உறுதிப்படுத்துகிறார். ஆபிரகாமின் உடன்படிக்கையை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ஆபிரகாமின் உடன்படிக்கையை இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாக உறுதிப்படுத்துகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்ற இஸ்ரவேலர்கள் அனைவரும் பரதேசிகளாய் திரிந்த 430 வருட காலங்களில் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். இஸ்ரவேலர்களை ஒடுக்க இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டார். இஸ்ரவேலை பரீட்சிக்க தேசத்தில் பஞ்சத்தை வருவித்தார். பஞ்சத்தில் இருந்து இஸ்ரவேலை விடுவிக்க யோசேப்பை அனுப்பினார். கர்த்தர் யோசேப்பை புடமிட்டார். கர்த்தர் தமது வாக்கின்படி இஸ்ரவேலை மிகவும் பலுக பண்ணினார். எகிப்தியர்களை பார்க்கிலும் இஸ்ரவேலர்களை பலவான்களாக்கினார். இஸ்ரவேலர்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் எகிப்தியர்களின் இருதயத்தை மாற்றினார். எகிப்தில் இருந்து இஸ்ரவேலை வெளியேற்றி வழிநடத்த மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். மோசேயும் ஆரோனும் எகிப்திலே கர்த்தருடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய அனுமதித்தார். எகிப்திலே இருளை அனுப்பினார். தண்ணீர்களை இரத்தமாக மாற்றி அவர்களுடைய மச்சங்களை சாக பண்ணினார். கர்த்தர் தவளைகளை திரளாய் அனுப்பினார். வண்டுகளை அவர்களுடைய எல்லைகளில் எங்கும் அனுப்பினார். கர்த்தர் பேன்களையும் அனுப்பினார். கல் மழையையும் அக்கினியையும் வரப்பண்ணினார். எண்ணி முடியாதபடி வெட்டுக்கிளிகளை அனுப்பினார். தேசத்தின் தலைச்சன்களை சங்கரித்தார். எகிப்தில் இருந்து இஸ்ரவேலை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவர்களை குணமாக்கினார். கர்த்தர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார். காடைகளை வரப்பண்ணி அவர்களுக்கு ஆகாரமாக கொடுத்தார். வான அப்பத்தையும் அளித்து அவர்களை திருப்தியாக்கினார். கன்மலையை திறந்து தண்ணீரை ஆறாக ஓடிவர பண்ணினார். ஆபிரகாமையும் அவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையையும் நினைவு கூர்ந்தார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து களிப்போடு புறப்பட பண்ணினார். கர்த்தர் தாம் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார். கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிக்க பண்ணினார். அங்கு கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும் வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அளித்தார்.